அப்பாவி மலைவாழ் மக்கள் 22 பேர் மீது பொய் வழக்கு போட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் நாளை திட்டமிட்டபடி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதிக்குட்பட்ட மக்காம்பாளையத்தில் பத்திரகாளியம்மன் கோயில் உள்ளது. இதில் மலைவாழ் மக்கள் வழிபாடு செய்து வந்த நிலையில் கோயில் நிர்வாகத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வர மலைவாழ் மக்கள் 22 பேர் மீது திமுக பிரமுகர் சண்முகன் பொய் புகார் அளித்துள்ளார். இதனை திமுகவின் காவல்துறையும் செயல்படுத்தும் வகையில் பிணையில் வர முடியாத 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது. இதனை கண்டித்து நாளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தன. இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், திமுக ஆட்சி காலத்தில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தவில்லையா, பிணையில் வர முடியாத அளவிற்கு ஏன் வழக்கு பதிந்துள்ளீர்கள் என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இதையடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி மனுதாரர் திட்டமிட்டபடி ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொள்ளலாம் என உத்தரவிட்டார்.